நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரீசெண்டாக போகின்ற கன்சல்டேஷன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் கன்சல்டேஷன்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். இது நிறைய பேர் பிளாட் வாங்கணும், அல்டிமேட்டாக மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் லேண்ட், அதில் நோ டவுட். ஆனால் அது வந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவங்களும் ஒரு சிறந்த ஒரு பொருளாதாரத்தில் பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நினச்சி தான் வாங்குவோம். ஆனால் அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஒரு வீடு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு அமையக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து அதுக்கான ஒரு ஒன் ஸ்டாப் ஷோவாக இருக்கும். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிலகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாளமாமே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழி. இது ஃபுல்லாக கேளுங்க கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறம் வந்து நீங்க டிசைட் பண்ணிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொல்லுறேன், லாஸ்ட் ஒரு 1.5 monthsல நான் பார்த்த கன்சல்டேஷன்ஸ்ல 60% ஆஃப் கன்சல்டேஷன்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற பேர்ல லேண்ட் வாங்கி குவிக்கிறாங்க. கம்மியாக கிடைச்சிது, இன்ஸ்டால்மெண்ட்ல கிடைச்சிது. அதுலேயும் வந்து ஒரு அரைகுறையாக யாரோ சொல்கிறது, புக்கை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வடக்கு கிழக்கில் எங்களுக்கு ரோடு இருக்குது, வடக்கில் பார்வை இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது வாஸ்துவில் ஒரு தவறு, அது பிளாட்டாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் ஒரு தவறு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வாஸ்துவில் அந்த தவறான ஒரு விஷயம்தான் மேஜராக வந்து வேலையை செய்யும். என்னதான் ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும் அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த இம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து அடிப்படையாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் லேண்ட் வாங்குங்க, கன்சல்டண்ட்டை கூப்பிடாம வாங்குங்க, ஓகே, அடிப்படையாக நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள், நான் இது குறித்து ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆனால் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இது ஒரு அலார்மிங் ஃபேக்டராக இருந்ததால் நான் வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் நான் இதை பேசுகிறேன். எக்காரணம் கொண்டும் வடக்கு கிழக்குல பிரிட்ஜஸ் இருக்கிற இடத்துல லேண்ட் வாங்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு டபுள் ஆனோ, ட்ரிபிள் ஆனோ, மல்டிப்ளை ஆனோ, இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக் மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய லேண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவங்க வந்து இந்த பூமிங், இந்த வளரக்கூடிய ஒரு இடத்துல ஹைவேஸ் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜஸ் அண்ட் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் லேண்ட் வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்மியாக இருக்குது, இல்லை ஜாஸ்தியாக இருந்தால் கூட கடன் வாங்கி கூட லோனில் கூட அவங்க வாங்குறாங்க. அந்த இடம் வந்து வாஸ்தட்டிக்கலாக பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஏன்னா இந்த ஒரு லேண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் பேரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது வந்து உங்களை வந்து உச்சாணிக்கும் கொண்டு உயர்த்தும். அட் த சேம் டைம் பொருளாதாரத்துலையும் சரி, இழப்புலையும் சரி. நம்ம இழப்புனா இங்கே ரெண்டுத்தையுமே சொல்கிறேன், பொருளாதாரமும் சரி, ஆரோக்கிய இழப்பும் வந்து அது கொண்டு வந்து சேர்க்கும். ஆகையால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒன்று நீங்களாவது தெரிஞ்சுக்க, இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது, ஒரு கன்சல்டண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி, அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்குறது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா நான் சொல்லுவேன். அந்த வகையில் உங்களுடைய பேசிக் நாலேஜுக்கு நான் சொல்கிறேன், இந்த விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்குங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் வாங்க. பிரிட்ஜஸ் இருக்குது அப்படின்னா எக்காரணம் கொண்டும் வடக்கு கிழக்கில், எஸ்பெஷலி வடக்கு திசையிலையோ இல்லை கிழக்கு திசையிலையோ பிரிட்ஜஸ் இருக்குன்னா தயவு செய்து அந்த பிளாட்டை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே பிரிட்ஜஸ் வந்து தெற்கு மேற்கில் இருக்குது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம், கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் வந்து பிரிட்ஜஸ் இல்லாமல் இருக்கிறது அதுதான் வந்து நல்ல விஷயத்த கொடுக்கும். அதே நேரத்தில் வடக்குலையும் கிழக்குலையும் உங்களுக்கு பெரிய பள்ளங்கள் இருக்குது, பெரிய ஏரி குளம் குட்டைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இதுதான் நம்ம இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய சூட்சம். ஒரு பிளாட்டில் கிழக்கில் வடக்கில் ஏரியும் இருக்குது, குளமும் இருக்குது, குட்டையும் இருக்குது. அட் த சேம் டைம் அங்கே பிரிட்ஜ் வருது, அந்த பிளாட்டை வாங்கலாமா கூடாதுன்னா நிச்சயமாக வாங்கக்கூடாது. இது பேசிக்கான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்டது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுதான் வேலை செய்யும். என்னதான் நமக்கு அங்கே குளம் வந்து இருந்தாலும் குட்டை இருந்தாலும் அந்த பிரிட்ஜஸ், ஓவர் ஹெட் பிரிட்ஜஸ் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் கேட்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் நம்ம வாங்கலாம் சார், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்றது கேட்கலாம். இதில் டிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணுறது கிடையாது.
இதை நீங்கள் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கண்ணு கெட்ட தூரத்தில் இருக்குது இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்மளோட ஒரு சிலர்லாம் நான் இதில் ஒரு 10% ஆஃப் பீப்புள் கம்மி ரேட்டில் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்ஜை ஒட்டியே அந்த ஹைவேஸை ஒட்டியே நல்ல பூமாகும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வெரி க்ளோஸ் டு த பிரிட்ஜ், அவங்களுக்கு ஈஸ்டில் இருக்குது அந்த பிரிட்ஜு, கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிளாட் வாங்கியிருக்காங்க. அந்த பிளாட் வாங்கினதுக்கு அப்புறமே அவங்களுக்கு வீழ்ச்சி அப்படின்றது பொருளாதாரத்தில் இருந்தது, ஹெல்த் இம்பேக்டும் நிறைய இருந்தது. அது இம்மீடியட்டாக அவங்களுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிளாட்ஸை நீங்கள் சேல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் என்ன வருதோ, மேபி உங்களுக்கு கம்மியாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணதை விட கம்மியாக வந்தால் கூட தாராளமாக அதை விற்றுட்டு, அது மாதிரி வரப்போகிறது இல்லை, பட் அதே ரிட்டர்ன்ஸ் அந்த ரேட்டுக்கு வந்தால் கூட நீங்கள் விற்றுட்டு ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து அவங்க கட்டி வாடகையும் விட்டுருக்காங்க. அந்த வாடகை விடும்போது என்னன்னா, அந்த இடத்துல அவங்க பிஸ்னஸ் பண்ணி அந்த பணத்தில் தான் இவங்களுக்கு வாடகை, அந்த பணம் அப்படின்றத கொடுப்பாங்க. அந்த பணம் அவங்களுக்கு அந்த இம்பேக்டை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும். இது நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. லேண்ட் வாங்கினா உடனே வந்து அது பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு. லேண்ட் வாங்கினாலும் அந்த பாதிப்பை நிச்சயமாக கொடுக்கும். அங்கே நீங்கள் வீடு கட்டி வாடகைக்கு விட்டாலும் கொடுக்கும். அந்த பணம் ஏன்னா உங்களுக்கு தான் வரும். அட் த சேம் டைம் நீங்களே அங்கே வீடு கட்டி நீங்கள் அங்கே வாழ்ந்தாலும் பெரிய இம்பேக்டை நிச்சயமாக கொடுக்கும். ஆகையால் இந்த தவறுகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிரிட்ஜஸ் கிட்ட வீடு கட்டுறது அப்படின்றது வந்து அது ஒரு நல்ல விஷயங்கள் கிடையாது. எஸ்பெஷலி நார்த் ஈஸ்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தை நிச்சயமாக கொண்டு இருக்கும். அது பொருளாதார ரீதியாகவும் சரி, அது வந்து உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாகவும் சரி. இந்த விஷயத்தில் மனசில் கொண்டு நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து என்கேஜ் பண்ணி நீங்கள் வந்து அவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் வாங்குறது நல்லது. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீவ திருடிகளே சனம் நாள் பிச்சொக்கல் இங்கும் துடிகளே சனம் சனம் சனம்.